ஆக்சுவலா நம்ம பாக்குற இந்த கண்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்ல. இதை விட அற்புதமான விஷயம் அப்படின்னா ஒரு த ஃப்ளை இன்செக்ட். இந்த சின்ன பூச்சியோடைய கண்கள் அதோடைய உடம்பு அளவுக்கு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோடைய கண்கள்ல நூத்துக்கணக்கான லென்ஸ் இருக்கும். ஆனா நம்ம மனிதர்களுடைய கண்கள்ல ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்கும். கண்கள்ல வெறும் ஒரே ஒரு லென்ஸ் இருக்கிற மனிதர்களாலேயே இவ்வளவு பார்க்க முடியுது அப்படின்னா அப்ப கண்கள்ல நூத்துக்கணக்கான லென்ஸ் இருக்கிற அந்த ஈயால எதையெல்லாம் பார்க்க முடியும்? நான் ஒரு சில தடவை இந்த ஊருக்குள்ள நடக்கிற ரிலீஜியஸ் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவேன். அதுல நான் கேள்விப்பட்ட விஷயம், இந்த உலகத்துல மனிதர்கள் தான் தான் பெரிய சக்தி, இறைவனை விட பெரிய சக்தி நினைச்சுக்கிறாங்களோ அப்ப இறைவன் மனிதர்கள் கிட்ட சொல்லி காட்டுறான், நீங்க மனித சமுதாயம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா கூட உயிருள்ள ஒரு ஈய கூட உருவாக்க முடியாதுங்கிறான். மனிதர்களால ஈய கூட உருவாக்க முடியாதுன்ட்டு எதனால இறைவன் சவால் விட்டான்ட்டு இப்ப எனக்கு புரிய வருது. சரி, ஓகே ஃபைன், கமிங் டு த பாயிண்ட். இங்க எனக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, இந்த அப்புறம் மாதிரி இருக்கிற மத்த பூச்சிகள் எல்லாமே சில நாட்கள் தான் வாழும், ஒரு 30 நாளுக்குள்ள தான் வாழும். நம்ம மனிதர்களை விட இந்த பூச்சிகளுடைய ஆயுட்காலம் ரொம்ப கம்மி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் என்னன்னா நம்ம கண்கள்ல இருக்க வெறும் 2 லென்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம 70 வயசு வரைக்கும் பாக்குறது எல்லாமே இந்த பூச்சிகள் நூத்துக்கணக்கான லென்ஸை வச்சு வெறும் 7 நாள்ல பார்த்து முடிச்சிரும். அப்ப சொல்ல போனா டைம் இங்க மாறுபடும். சோ கண்கள்ல நம்ம 2 லென்ஸ் வச்சுட்டு 70 வருஷம் வாழ்றோம் அப்படின்னா அப்ப கண்கள்ல நூத்துக்கணக்கான லென்ஸ் வச்சுட்டு இந்த பூச்சிகள் அதோட கணக்கு படி 1000 கணக்கான வருஷங்கள் வாழுது போல. சோ எஸ், இந்த உலகத்துல அறிவாளிகளும் சயின்டிஸ்டும் பெரியவங்களும் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற டைம் ஒரு மாயை. அப்ப இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு சிமுலேஷன், உண்மை கிடையாது இல்ல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட்ல சொல்லுங்க.